ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஜனவரி 3rd வீக் 15 ஜனவரியிலிருந்து 21 ஜான்வரி வரைக்கும் இருக்கக்கூடிய டாப் 100 கரண்ட் அஃபேர் கொஷின்ஸோட ஒன் லைனர் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்பதான் நான் ரயில்வே படிச்சிட்டு இருக்கேன், எஸ்எஸ்சி படிச்சிட்டு இருக்கேன். டெய்லி பேசிஸ்ல நான் கரண்ட் அஃபேர் படிக்கணும், கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க சிஏ கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து 499. 23/1/2026 வரக்கூடிய வெள்ளிக்கிழமையிலிருந்து சிஏ கோர்ஸோட ஃபீஸ் வந்து 799 இன்க்ரீஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். டெய்லி கரண்ட் அஃபேர், மந்த்லி கரண்ட் அஃபேர், வீக்லி கரண்ட் அஃபேர், டெய்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட் எல்லாமே இதிலே கவர் பண்ணிடுவோம். ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. இப்பதான் புதுசா நான் ரயில்வேக்கு படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், எஸ்எஸ்சிக்கு படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸ்ல 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் கொடுத்திருப்போம். இப்ப ரீசெண்டா ஆர்ஆர்பி குரூப் டிக்கான செலக்ஷன் பேட்ச், என்டிபிசிக்கான செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். குரூப் டியோட நோட்டிபிகேஷன் 31/1/2026 இந்த மாச கடைசியில ரிலீஸ் பண்ண போறாங்க. 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாம். காலேஜ் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே அப்ளை பண்ணுங்க. எங்க இருந்து படிக்கணும்னு தெரியலனா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. காமன்வெல்த் பேச்சாளர்கள் மற்றும் தலைமை தாங்கும் அதிகாரிகளின் 28வது மாநாட்டை நடத்தக்கூடிய கண்ட்ரி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா. எங்க நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லியில நடக்க போகுது. 28th கான்ஃபரன்ஸ் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் பிரிசைடிங் ஆபீசர்ஸ் ஆஃப் காமன்வெல்த் வில் பி ஹோஸ்டட் பை இந்தியா. எங்க நடத்த போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ டெல்லியில. இந்தியர்களுக்கு செயற்கை நுண்ணறிவை அணுகக்கூடியதாக மாற்ற ஜியோ மக்கள் முதன்மையான ஏஐ தளத்தை அறிமுகப்படுத்தும். ஜியோ வில் லான்ச் எ பீப்புள் ஃபர்ஸ்ட் ஏஐ பிளாட்ஃபார்ம் டு மேக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் accessible to Indians. இந்திய ராணுவம் அதன் தளவாட சுற்றுச்சூழல் அமைப்பை நவீனமயமாக்கவும் வலுப்படுத்தவும் DIMA அப்படிங்கக்கூடிய ஒரு தளத்தை வந்து அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்தியன் ஆர்மி has launched a DIME platform to modernize and strengthen its logistics ecosystem. மகாராஷ்டிராவில் உள்ள நவி மும்பை சர்வதேச விமான நிலையம் டிபி பாட்டீல் நினைவாக மறுபெயரிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சோ நவி மும்பை விமான நிலையம் இருக்கு இல்லையா, சோ அதை வந்து டிபி பாட்டீல் விமான நிலையமா வந்து நேம் சேஞ்ச் பண்ண போறாங்க. நவி மும்பை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இன் மகாராஷ்டிரா has been announced to be renamed after டிபி பட்டீல். இமாச்சல பிரதேச மாநிலத்தில் ஹட்டி பழங்குடியினர் போடா திருவிழா தொடங்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க, போடா திருவிழா வந்து எந்த மாநிலத்துல செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு திருவிழான்னு கேட்பாங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேசத்துல. சோ அதை செலிப்ரேட் பண்ணக்கூடிய அந்த பழங்குடியினரோட நேமும் கேட்பாங்க. பழங்குடியினரோட நேம் வந்து ஹட்டி. ஓகே, சோ ரெண்டு விதமா கொஸ்டின் கேட்கலாம். போடா திருவிழா எங்க செலிப்ரேட் பண்றாங்கன்னு கேட்கலாம், இல்லைன்னா இமாச்சல் பிரதேசத்துல பழங்குடியினரால் செலிப்ரேட் பண்ணக்கூடிய அந்த திருவிழாவோட நேம் என்னன்னு கேட்கலாம். சோ போடா திருவிழா இமாச்சல் பிரதேசம் செலிப்ரேட் பண்ணக்கூடிய அந்த பழங்குடியின மக்களோட நேம் வந்து ஹட்டி பழங்குடியினர். போடா ஃபெஸ்டிவல் has been started by the Hatti tribe in the state of Himachal Pradesh. ஓகே, ட்ரைபோட நேம் வந்து ஹட்டி ட்ரைப். எங்கன்னா ஹிமாச்சல் பிரதேசத்துல. ஃபெஸ்டிவலோட நேம் வந்து போடா ஃபெஸ்டிவல். கேலோ இந்தியா கடற்கரை விளையாட்டு 2026 கர்நாடகா முதலிடத்தை பிடித்தது. கேலோ இந்தியா பீச் கேம்ஸ்ல டாப்பர்ல இருக்கக்கூடியது, மெடல் டேலில டாப்ல இருக்கக்கூடிய ஸ்டேட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடகா. கர்நாடகா செக்யூர்ட் த ஃபர்ஸ்ட் பொசிஷன் இன் த கேலோ இந்தியா பீச் கேம்ஸ் 2026. பிரிக்ஸ் இந்தியா 2026 தலைமைத்துவத்திற்கான லோகோ, கருப்பொருள் மற்றும் வலைதளத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அறிமுகப்படுத்தினார். பிரிக்ஸ் இந்தியா 2026க்கான அந்த லோகோ, தீம், வெப்சைட் எல்லாத்தையுமே என்ன பண்ணிருக்காங்க, லான்ச் பண்ணிருக்காங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் ஜெய்சங்கர் லான்ச்சஸ் லோகோ, தீம் அண்ட் வெப்சைட்ஸ் ஆஃப் பிரிக்ஸ் இந்தியா சேர்மன்ஷிப் 2026. குஜராத்தில் மான்சாவில் ரூபாய் 629 கோடிக்கும் அதிகமான வளர்ச்சி திட்டங்களை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைத்தார். ஓகே, சோ அதோட அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கறதையும் பாத்துக்கோங்க, யாரு தொடங்கி வச்சிருக்காங்கிறதையும் பாத்துக்கோங்க, எந்த ஸ்டேட்ல தொடங்கி வச்சிருக்காங்க. சோ யூனியன் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அன்வியல்ட் ஓவர் ₹629 crore டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இன் மான்சா, குஜராத். எவ்வளவு அமௌண்ட்? 629 கோடி. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல. ஓகே, TN partners with Sarvam AI to establish India's first sovereign AI park in Chennai. ஓகே, சோ இந்தியாவுல ஃபர்ஸ்ட் AI பார்க் எங்க ஓபன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில. சோ தமிழ்நாடு யாரு கூட பார்ட்னர்ஷிப் வச்சு ஓபன் பண்றாங்க அப்படின்னா சர்வம் AI கூட. இந்தியாவின் முதல் இறையாண்மை AI பூங்காவை சென்னையில் நிறுவ சர்வம் AI உடன் தமிழ்நாடு அரசு கூட்டு சேர்ந்துள்ளது. ஓகே,
சோ அடுத்து இந்தியாவின் முதல் சூரிய சக்தியில் இயங்கும் ஏடிஎம் வேன் வந்து திரிபுரா கிராம வங்கியால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஓகே, சோ சோலார் பவர்லயே இயங்கக்கூடிய ஒரு ஏடிஎம் வேனை வந்து திரிபுரா கிராமின் பேங்க் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சோலார் பவர்டு ஏடிஎம் வேன் ஹாஸ் பீன் லான்ச்டு பை திரிபுரா கிராமின் பேங்க். இந்திய மலை ஏறுபவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரித்ரா ராய். ஓகே, சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா மலை ஏறக்கூடிய ஒருத்தர். ஓகே, சோ யாரு, மவுண்டைனர். ஓகே, சோ இவர் ஏறிய அந்த மலை அர்ஜென்டினாவுல அகோன்கா குவா. ஓகே, சோ அந்த அகோன்குவா மலை எங்க இருக்குங்கிற மாதிரி உங்களுக்கு கேட்பாங்க. சோ இந்த மலையில தான் அவர் வந்து ஏறி இருக்காரு. இந்த அகோன்குவா மலை எங்க இருக்கு அப்படின்னா அர்ஜென்டினால இருக்கு. இத ஸ்டாட்டிக் ஜிகே மாதிரியும் கேட்பாங்க. ஏன்னா ரீசெண்டா இது வந்து நியூஸ்ல வந்திருக்கு. இல்லனா இவரோட நேம கொடுத்துட்டு அரித்ரா ராய் வந்து எதோடு தொடர்புடையவர் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இவர் வந்து மலை ஏறுபவர். ஓகே, மவுண்ட் அகோன்குவா இஸ் லொகேட்டட் இன் அர்ஜென்டினா. மவுண்ட் அகோன்குவா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்ஜென்டினா. அரித்ரா ராய் வந்து எதோடு தொடர்புடையவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து இந்தியன் மவுண்டெய்னீர். ஓகே, மலை ஏறுபவர். அரிய சாமுராய் தற்காப்பு கலை விருதை பெற்ற முதல் இந்தியர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பவன் கல்யாண். ஓகே, பவன் கல்யாண் ஹாஸ் பிகம் த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு ரிசீவ் த ரேர் சாமுராய் மார்ஷியல் ஆர்ட் ஹானர். முக்கியமான கொஸ்டின், சாமுராய் மார்ஷியல் ஆர்ட் ஹானர் யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பவன் கல்யாணுக்கு. உலி ஹெஸ்டன் ஹோல்ஸ் பனிச்சறுக்கு விளையாட்டில் ஈடுபட்டிருந்தார். தன்னோட 50 வயதில் காலமானார். உலி ஹெஸ்டன் ஹோல்ஸ் இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பனிச்சறுக்கு விளையாட்டு வீரர். இவர் தன்னோட 50 வயசுல இறந்து போயிட்டாரு. இவரோட நேம் கொடுத்துட்டு இவர் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா ரீசெண்டா ஒரு பனிச்சறுக்கு வீரர் வந்து இறந்து போயிட்டாரு, அவரோட நேம் என்னங்கிற மாதிரியும் கேட்பாங்க. ஓகே, உலி ஹெஸ்டன் ஹோல்ஸ் அசோசியேட்டட் வித் ஸ்னோ போர்டிங் அண்ட் பாஸ்ட் அவே அட் த ஏஜ் ஆஃப் 50. பாகுபாடு காட்டுவதாக கூறி 7 ஐக்கிய நாடுகள் சபை நிறுவனங்களிலிருந்து யார் ரீசெண்டா விலகி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல். இஸ்ரேல் ஹாஸ் ரீசென்ட்லி வித்ட்ராவன் ஃப்ரம் 7 யுனைடெட் நேஷன்ஸ் ஏஜென்சிஸ். ஓகே, சோ யாரு விலகி இருக்காங்க அப்படின்னா இஸ்ரேல் வந்து விலகி இருக்காங்க. பாமன் வாஸ் கன்கர் ராஜஸ்தான் மாநிலத்தின் முதல் ஆர்கானிக் பஞ்சாயத்து ஆனது. ஓகேவா, சோ முதல் ஆர்கானிக் பஞ்சாயத்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்துல இருக்கு. அதோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாமன் வாஸ் கன்கர். ஓகே, பாமன் வாஸ் கன்கர் ஹாஸ் பிகம் த ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் பஞ்சாயத் ஆஃப் ராஜஸ்தான் ஸ்டேட். இந்தியாவின் முதல் நாள்பட்ட சிறுநீரக நோய் பதிவேடு எங்க தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒடிஷால. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் குரோனிக் கிட்னி டிசீஸ் ரிஜிஸ்ட்ரி வில் பி லான்ச்டு பை த ஸ்டேட் ஆஃப் ஒடிஷா. ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியை சேர்ந்த அலிசா ஹிலி பிப்ரவரி டு மார்ச் 2026 அனைத்து இதுல இருந்தும் எல்லா விளையாட்டுகள்ல இருந்தும் அவர் வந்து என்ன பண்ண போறாங்க, ரிட்டையர் ஆக போறதா அறிவிச்சிருக்காங்க. அலிசா ஹிலி பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட கிரிக்கெட்டர். இவங்க வந்து எல்லா ஃபார்ம்ல இருந்தும் என்ன பண்ண போறாங்க, ரிட்டையர் ஆக போறாங்க. அலிசா ஹிலி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ரீசெண்டா ஒரு ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் வீரர் வந்து கிரிக்கெட்டோட எல்லா ஃபார்ம்ல இருந்தும் ஓய்வு பெறுவதா அறிவிச்சிருக்காங்க. அவரோட நேம் என்ன அப்படிங்கிற மாதிரியும் கேட்கலாம். ஓகே, இல்லைன்னா அலிசா ஹிலி வந்து ரீசெண்டா தன்னோட ரிட்டையர்மெண்ட்டை கிரிக்கெட்ல இருந்து அறிவிச்சிருக்காரு. ஓகே, கிரிக்கெட்ல இருந்து அவங்க வந்து ரிட்டையர் ஆகிறது, ஓய்வு பெறுவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. அவங்க எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரியும் கொஸ்டின் கேட்கலாம். சோ ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர். ஓகே, இப்போ நாம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒன்லைனர் கரண்ட் அஃபேர். உங்களுக்கு டீடைல் எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே நம்ம சிஏ கோர்ஸ்ல வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஹென்லி பாஸ்போர்ட் குறியீடு. ஓகே, ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்தியாவோட பிளேஸ் பாத்தீங்கன்னா 80th பிளேஸ்ல இருக்கு. இந்தியா ஹாஸ் பீன் ரேங்க்டு 80th இந்த ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் 2026. ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 80வது இடத்துல இருக்கு. ஓகே, மகர விளக்கு எங்க கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரள மாநிலத்துல. மகர விளக்கு ஃபெஸ்டிவல் ஹாஸ் பீன் செலிப்ரேட்டட் இன் த ஸ்டேட் ஆஃப் கேரளா. ஓகே, ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் 2026ல நம்ம இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 80th பிளேஸ்ல இந்தியா வந்து இருக்கு. டாப்ல இருக்கக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர். கடந்த 3 வருஷமா பார்த்தோம் அப்படின்னா ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூர். இந்தியாவோட பிளேஸ் வந்து இப்போ 80வது இடத்துல இருக்கு. ஓகே, வேர்ல்டு பேங்க் வந்து இந்தியாவோட ஜிடிபி growth வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 26 ஓகே 26க்கு வந்து 7.2%, 27க்கு வந்து 6.5% சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ரெண்டுமே எக்ஸாம்ல கேட்பாங்க. வேர்ல்டு பேங்க் படி ஒவ்வொருத்தங்களும் ஜிடிபி growth வந்து சொல்லுவாங்க, ஐஎம்எஃப் சொல்லுவாங்க, வேர்ல்டு பேங்க் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுமே பாத்தீங்கன்னா உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதத்தை வந்து சொல்லுவாங்க. அது என்னங்கிறத நீங்க படிச்சுக்கணும். 2026க்கும் படிச்சுக்கணும், 2027க்கும் படிச்சுக்கணும். இதுக்கு முன்னாடி உள்ள வருஷத்துக்கு தேவையில்ல, ஒவ்வொரு வருஷமும் அவங்க வந்து மாத்திக்கிட்டே இருப்பாங்க. நீங்க வந்து இப்ப கரண்ட்டுக்கும் அடுத்து வரக்கூடிய ஃபியூச்சருக்கும் உள்ளது படிச்சா போதும். 2026ல பாத்தீங்கன்னா 7.2%, 27க்கு வந்து 6.5% சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் 2026ஓட நிதியாண்டுல பாத்தீங்கன்னா 7.2%,
2027ஓட நிதியாண்டுல 6.5% இருக்கும்னு உலக வங்கி வந்து கணிச்சிருக்காங்க. ஓகேவா? ஆர்ம்டு போர்சஸ் வெட்டரன்ஸ் டே 2026 எப்போ அப்படின்னா ஜனவரி 14. ஆயுதப்படை வீரர்கள் தினம் ஜனவரி 14. கர்நாடகா பாத்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்துல பெண் தொழில் முனைவோருக்காக இது வந்து நம்ம டெய்லி பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேரோட ஒன்லைனர் வந்து ஷார்ட்ஸாவும் உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன். அதுல கூட ஒரு கொஸ்டின் ஆஃப் த டேல உங்களுக்கு இந்த கொஸ்டின் வந்து நான் கேட்டிருந்தேன். கர்நாடகா பெண் தொழில் முனைவோருக்காக ஒரு போர்ட்டலை வந்து தொடங்கியிருக்காங்க. அந்த போர்ட்டலோட நேம் என்ன அப்படின்னா கிருஹா லக்ஷ்மி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போர்ட்டல். ஓகே, இந்த கிருஹா லக்ஷ்மி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போர்ட்டலை தொடங்கி இருக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடகா மாநிலம். யாருக்காக தொடங்கி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண் தொழில் முனைவோர்களுக்காக தொடங்கியிருக்காங்க. கர்நாடகா லான்ச்சஸ் கிருஹா லக்ஷ்மி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போர்ட்டல் ஃபார் விமன் ஆண்டர்பிரனர்ஸ். ஓகே, அடுத்து தேசிய புலனாய்வு அமைப்பின் இயக்குனர் ஜெனரலாக யார் நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகேஷ் அகர்வால். ராகேஷ் அகர்வால் ஹஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, இல்லனா இதை வந்து NIAன்னு சொல்லுவோம். நிதி ஆயோக் வெளியிட்ட 2024ஆம் ஆண்டுக்கான ஏற்றுமதி தயார் நிலை குறியீட்டுல பெரிய மாநிலங்கள் பிரிவுல பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஓகேவா? சோ இந்த தயார் நிலை குறியீட்டை வெளியிடக்கூடிய அமைப்பு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதி ஆயோக். ஓகே, சோ எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸை ரிலீஸ் பண்ணக்கூடிய அமைப்பு வந்து நிதி ஆயோக். ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிற ஸ்டேட் வந்து எது அப்படின்னா மகாராஷ்டிரா. மத்திய அரசின் சுகாதார திட்டத்தின் பயனாளிகளுக்காக நிதி அமைச்சகத்தால் பரிபூர்ண மருத்துவ உரிமை ஆயுஷ் காப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. பரிபூர்ண மருத்துவ உரிமை ஆயுஷ் காப்பீடு. ஓகே, ஸோ இதை வந்து தொடங்கப்பட்ட அமைப்பு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதி அமைச்சகம் வந்து தொடங்கியிருக்காங்க. ஓகே, பரிபூர்ண் மெடிக்ளைம் ஆயுஷ் இன்சூரன்ஸ் ஹாஸ் பீன் லான்ச்டு பை மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ். ஸ்டார்ட் அப் இந்தியா முன்முயற்சியின் 10வது ஆண்டு விழா ஜனவரி 16, 2026 கொண்டாடப்பட்டது. 10th anniversary ஆஃப் ஸ்டார்ட் அப் இந்தியா இனிஷியேட்டிவ் எப்போ செலிப்ரேட் பண்ணிருக்காங்கன்னா 16 ஜனவரி 2026. மூன்றாம் தலைமுறை ஓகே ஃபயர் அண்ட் ஃபர்காட் மேன் போர்ட்டபிள் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் இது எங்க இருந்து வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்துல. Third generation fire and forget man portable anti-tank guided missile was successfully tested from the state of Maharashtra. இந்தோ திபெத்திய எல்லை காவல் படை ITBP. ஓகே, ITBPயோட டைரக்டர் ஜெனரலா யார அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்ருஜித் சிங். ஓகே, இப்ப ரீசெண்ட் அப்பாயின்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா ITBP, BSF, NIA இது மூணுலயும் பாத்தீங்கன்னா ரீசெண்ட் அப்பாயின்மெண்ட் வந்து நடந்திருக்கு. NIAக்கு இப்பதான் நான் சொன்னேன். NIAக்கு இப்போ வந்து ITBP இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸோட டைரக்டர் ஜெனரல் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்ருஜித் சிங். இந்த மூணுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துரும். ஜனவரி மந்தோட கரண்ட் அஃபேர்ல நியூ அப்பாயின்மெண்ட்ல இந்த 3 பேரும் வரலாம். ஏன்னா வேரியஸ் ஷிஃப்ட்ல எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும். சோ இந்த 3 கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் தான். 3ல இருந்து எப்படியும் 2 கொஸ்டின் இல்லனா ஒரு கொஸ்டின் அது கேட்டுருவாங்க. ஓகே, சத்ருஜித் Singh Kapoor has been appointed as the Director General of Indo-Tibetan Border Police. Okay, Satrujit Singh. Okay, இவர் வந்து ITBP யோட டைரக்டர் ஜெனரல். இந்தியாவின் முதல் இறையாண்மை கொண்ட AI பூங்கா எங்கு நிறுவப்படும்? தமிழ்நாட்டுல. ஓகே, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சாவரின் AI பார்க் will be established in the state of தமிழ்நாடு. தொலைதூர கிராமங்களில் சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்காக உத்தரகாண்ட் அரசு வந்து இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் கூட ஆரோக்கியமான எல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு பிரச்சாரத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. உத்தரகாண்ட் கவர்மெண்ட் வந்து ITBP கூட ITBPனா இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் இவங்க கூட ஒரு பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காங்க. ஓகே, அது அந்த பிரச்சாரத்தோட நேம் பாத்தீங்க அப்படின்னா ஹெல்தி பார்டர் கேம்பெயின். சுற்றுச்சூழல் சாதனைக்காக டோபி கியர்ஸ் 2026ஆம் ஆண்டுக்கான டைலர் பரிசை வென்றுள்ளார். ஓகே, 2026ஆம் ஆண்டுக்கான டைலர் பிரைஸ் யாருக்கு கிடைச்சிருக்குன்னா டோபி கீஸ்க்கு வந்து கிடைச்சிருக்கு. இந்தியாவும் மலேசியாவும் இணைந்து தலைமை தாங்கிய 16வது ஆசியன் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டம் சோ எங்க நடந்திருக்கு அப்படின்னா டெல்லியில நடந்திருக்கு. 16th ஏசியன் டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் பிளஸ் எக்ஸ்பர்ட்ஸ் ஒர்க்கிங் குரூப் மீட்டிங் கோச்சேர்டு பை இந்தியா அண்ட் மலேசியா. ஓகேவா, அது எங்க நடந்திருக்கு அப்படின்னா டெல்லியில நடந்திருக்கு. தலைமை தாங்கிய 2 கண்ட்ரி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா அண்ட் மலேசியா. இந்திய மொழிகளில் பொது சேவைகளை மேம்படுத்துவதற்காக உத்தரப்பிரதேச அரசு டிஜிட்டல் இந்தியா பாஷினி பிரிவுடன் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. சோ உத்தரப்பிரதேச மாநிலம் பாத்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேச கவர்மெண்ட் வந்து டிஜிட்டல் இந்தியா பாஷினி டிவிஷன் கூட என்ன பண்ணிருக்காங்க ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. ஓகேவா, எதுக்காகனா இந்திய மொழிகள்ல பொது சேவைகளை வந்து என்ன பண்றதுக்கு மேம்படுத்துவதற்கு. ஏமன் நாட்டோட பிரதமராக யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னா ஷாயா ஜிந்தானி. ஓகே, ஷாயா ஜிந்தானி has been recently appointed as the Prime Minister of Yemen.
மகேந்திர சிங் தோனி புனே கிராண்ட் டூர் 2026 தூதராக நியமிக்கப்பட்டுள்ளார். புனே கிராண்ட் டூர் 2026 தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யாரு அப்படின்னா மகேந்திர சிங் தோனி. மகேந்திர சிங் தோனி has been appointed as the goodwill ambassador for the புனே கிராண்ட் டூர் 2026. மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு புலிகள் காப்பகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்தபாணி புலிகள் காப்பகம். இதுக்கு நேம் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. விஷ்ணு ஸ்ரீதர் வஹாங்கர் புலிகள் காப்பகம் அப்படின்னு மறுபெயர் இட்டிருக்காங்க. ஓகே, ரத்தபாணி டைகர் ரிசர்வ் எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஜிகேவாவும் எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பாங்க. இல்லனா மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய ரத்தபாணி புலிகள் காப்பகத்துக்கு ரீசெண்டா ஒரு நேம் சேஞ்ச் பண்ணாங்க. அது என்ன நேம்னு கேட்பாங்க. விஷ்ணு ஸ்ரீதர் வஹாங்கர். ஓகேவா? சோ இல்லனா விஷ்ணு ஸ்ரீதர் வஹாங்கர் டைகர் ரிசர்வ் எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவாங்க. ஏன்னா நம்ம ஸ்டாட்டிக் ஜிகேவா படிச்சிருந்தோம்னா ரத்தபாணி டைகர் ரிசர்வ் மத்திய பிரதேசம் படிச்சிருப்போம். அதே இது உங்களுக்கு கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்கிறோம் அப்படின்ட்டு விஷ்ணு ஸ்ரீதர் வஹாங்கர் டைகர் ரிசர்வ் எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் கொஸ்டின் கேட்பாங்க. ரத்தபாணி டைகர் ரிசர்வ் அல்லது விஷ்ணு ஸ்ரீதர் டைகர் ரிசர்வ். ஓகே, இது எங்க இருக்குன்னா மத்திய பிரதேசத்துல இருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரத்தபாணி டைகர் ரிசர்வ்னு நேம் வச்சிருந்தோம். இப்ப என்ன நேமா சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா விஷ்ணு ஸ்ரீதர் வஹாங்கர் டைகர் ரிசர்வ்னு நேம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இந்திய மின்சார உச்சி மாநாடு 2026 எங்க நடந்துச்சு அப்படின்னா புதுடில்லியில. இந்தியா எலக்ட்ரிசிட்டி சமிட் 2026 will be held in நியூ டெல்லி. உலகின் மிகப்பெரிய பசுமை அமோனியா திட்டம் எங்க தொடங்கியிருக்காங்க அப்படின்னா ஆந்திர பிரதேசத்துல காக்கிநாடால வந்து தொடங்கியிருக்காங்க. ஓகே, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கிரீன் அமோனியா ப்ராஜெக்ட் வில் பி செட் அப் இன் ஆந்திர பிரதேஷ். டிசம்பர் 2025 ஐசிசி ஆண்களுக்கான ஓகேவா, சோ அந்த மந்த்துக்கான ஐசிசி மென்ஸ் பிளேயர் ஆஃப் த மந்த் டிசம்பர் 2025 சிறந்த வீரர் யாரு அப்படின்னா மிச்சல் ஸ்டார்க். 2026 ஆண்டில் உலகின் பாதுகாப்பான விமான நிறுவனமா எதை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்திஹாட் ஏர்வேஸ். ஓகே, சேஃபஸ்ட் ஏர்லைன் 2026 எது அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்திஹாட் ஏர்வேஸ். இந்திய தூதர் யாரு அப்படின்னா டிபி வெங்கடேஷ் வர்மா. ஆயுத குறைப்பு விவகாரங்களுக்கான ஐநா ஆலோசனை குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஓகே, சோ டிபி வெங்கடேஷ் வர்மா யுனைடெட் நேஷன் அட்வைசரி போர்ட் ஆன் டிஸ்அர்மமென்ட் மேட்டர்ஸ். ஓகே, சோ இதோட தலைவரா வந்து நியமிச்சிருக்காங்க. சர்வதேச புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைப்பின் 16வது கூட்டம் எங்கு நடைபெற்றது அப்படின்னா அபுதாபில. 16th மீட்டிங் ஆஃப் த இன்டர்நேஷனல் ரெனியூவபிள் எனர்ஜி ஏஜென்சி வாஸ் ஹெல்ட் இன் அபுதாபி. ஓகே, அடுத்து சோ போண்டரு காதி இது எந்த மாநிலத்தோடு தொடர்புடையது அப்படின்னா ஆந்திர பிரதேச மாநிலத்துடன் தொடர்புடையது. ரீசெண்டா இதுக்கான புவிசார் குறியீடு வந்து கொடுத்திருக்காங்க. போண்டரு காதி பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்தோட தொடர்புடையது. இதுக்கு ரீசெண்டா ஜிஐ டேக் வந்து கொடுத்திருக்காங்க. உலகின் 2வது பெரிய 5G பயனர் தளமாக இந்தியா மாறியுள்ளது. சோ இந்தியா பாத்தீங்க அப்படின்னா அதிக அளவு 5G யூசர்ஸ் வந்து எங்க இருக்காங்க, இந்தியாவுல இருக்காங்க. சோ அதனால உலகத்திலே செகண்ட் லார்ஜஸ்ட் 5G யூசர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி எது அப்படின்னா நம்ம இந்தியா. ஆரியன் வர்ஷினி இவங்க வந்து இந்தியாவின் 92வது சதுரங்க கிராண்ட் மாஸ்டர் ஆனார். ஓகே, இந்தியாஸ் 92nd செஸ் கிராண்ட் மாஸ்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரியன் வர்ஷினி. ஓகே, அடுத்து ஸ்பீடு கஸ்டர் விழா எங்கு தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னா லடாக்ல தொடங்கியிருக்காங்க. ஸ்பீடு கஸ்டர் ஓகே, சோ ஃபெஸ்டிவல் ஹாஸ் பீன் இனாகிரேட்டட் இன் லடாக். எல்லை பாதுகாப்பு படையின் இயக்குனர் ஜெனரலாக, சோ எல்லை பாதுகாப்பு படைனா என்னது, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். நான் சொன்னேன் பாத்தீங்களா, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கும் டைரக்டர் ஜெனரல் வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க, பிஎஸ்எஃப்க்கு அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க, ஐடிபிபிக்கு அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. சோ மூணுக்குமே நல்லா படிச்சுக்கோங்க. சோ பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸோட டைரக்டர் ஜெனரல் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரவீன் குமார். ஓகே, சோ இப்படியே படிச்சிடலாம். பார்டர் செக்யூரிட்டி பி வருது, பிரவீன் குமார் இந்த நேம்லயும் பி வருது. சோ பிபி மேட்ச் பண்ணி படிச்சிடலாம். பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் பிரவீன் குமார். பழங்குடி மருத்துவ நிபுணர்களுக்கான இந்தியாவின் முதல் தேசிய திறன் மேம்பாட்டு திட்டம் வந்து எங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னா ஹைதராபாத்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நேஷனல் கெப்பாசிட்டி பில்டிங் ப்ரோக்ராம் ஃபார் ட்ரைபல் ஹீலர்ஸ் ஹஸ் பீன் ஆர்கனைஸ்ட் இன் ஹைதராபாத். இந்தியாவின் முதல் நமோ புத்தக திருவிழா எங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னா புதுடில்லியில. பெரும்பாலும் ஏதாவது ஒண்ணு ஆரம்பிக்காங்க அப்படின்னாலே டெல்லியில தான் ஆரம்பிப்பாங்க. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நமோ புக் ஃபெஸ்டிவல் ஹஸ் பீன் ஆர்கனைஸ்ட் இன் டெல்லி. மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தின் ஊழல் கண்காணிப்பு ஆணையராக பிரவீன் வசிஷ்டா நியமிக்கப்பட்டுள்ளார். பிரவீன் வசிஷ்டா ஹஸ் பீன் அப்பாயிண்டட் as a விஜிலன்ஸ் கமிஷனர் இன் த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். பெண்கள் தொழில் முனைவோருக்காக கர்நாடக அரசு எந்த போர்ட்டல தொடங்கியிருக்காங்க, கிருஹாலட்சுமி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போர்ட்டல வந்து தொடங்கியிருக்காங்க. டு ப்ரமோட் விமன் ஆண்டர்பிரினர்ஷிப் கர்நாடகா கவர்மெண்ட் ஹேஸ் லான்ச்ட் கிருஹாலட்சுமி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போர்ட்டல். ஓகே, கர்நாடகாவில விமன் ஆண்டர்பிரினர்ஸ் இருப்பாங்க இல்லையா, பெண் தொழில் முனைவோர்கள், அவர்களுக்காக கிருஹாலட்சுமி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போர்ட்டல தொடங்கியிருக்காங்க. நியூசிலாந்துல 300 ஆண்டுகள் பழமையான ஒரு பெரிய கருப்பு பவளப்பாறையை வந்து விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. Scientists have discovered a 300-year-old
பிளாக் கோரல். எக்ஸாம்ல கேட்பாங்க 300 இயர் ஓல்டு ஜெயின் பிளாக் கோரல். ஓகே, இந்த பவளப்பாறை வந்து எந்த கண்ட்ரியில கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு கேட்பாங்க, நியூசிலாந்துல. ஓகே, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி பாத்தீங்கன்னா வந்தே பாரத்ல ஸ்லீப்பர். ஓகே, சோ ஸ்லீப்பர் ட்ரெயினை வந்து என்ன பண்ணிருக்காங்க, லான்ச் பண்ணிருக்காங்க. வந்தே பாரத்ல உட்காந்துட்டே போற மாதிரி இருந்துச்சு, இப்ப வந்தே பாரத்லயும் பாத்தீங்கன்னா ஸ்லீப்பர் வந்துருச்சு. ஓகே, சோ அது எங்க கனெக்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கொல்கத்தாவையும் கவுஹத்தியையும் கனெக்ட் பண்ணுது. கொல்கத்தாவையும் கவுஹத்தியும் இணைக்கும் இந்தியாவின் முதல் ஸ்லீப்பர் வந்தே பாரத் ரயிலை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். Prime Minister Modi inaugurated Kaziranga Elevated Corridor Project worth 6,957 crore. 6,957 கோடி ரூபாய் மதிப்பிலான காசிரங்கா உயர்த்தப்பட்ட வழித்தட திட்டத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். ஓகே, கோக்போராக் டே இல்லனா திரிபுரி லாங்குவேஜ் டேன்னு சொல்லுவோம். ஓகே, சோ இது வந்து எப்போ செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா ஜனவரி 19 திரிபுரி மொழி தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இதுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா கோக்போரக் தினம். இந்த நேமையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. உங்களுக்கு திரிபுரி மொழி தினம்னு கொடுக்க மாட்டாங்க, சில நேரம் கோக்போரக் டே எப்போங்கிற மாதிரியும் கொடுத்துருவாங்க. சோ ஜனவரி 19. இரண்டாவது உலகளாகிய புத்த உச்சி மாநாடு எங்க நடக்க போகுது அப்படின்னா டெல்லியில. செகண்ட் குளோபல் புத்திஸ்ட் சமிட் வில் பி ஹெல்ட் இன் நியூ டெல்லி. CSIR CIMFR இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் கம்ப்ரஸர் பாதுகாப்பு மதிப்பீட்டை நடத்துகிறது. ஓகே, அடுத்து விதர்பா அணி. ஓகே, 2026ஆம் ஆண்டுக்கான விஜய் ஹசாரே ட்ரோஃபியை வின் பண்ண அணி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா விதர்பா. ஓகே, விதர்பா ஹாஸ் ஒன் த விஜய் ஹசாரே ட்ரோஃபி 2026. இந்தி அல்லாத மொழி எழுத்தாளர்களுக்கு, அதாவது இந்தி அல்லாத மொழி எழுத்தாளர்கள் அப்படின்னா தமிழ்நாட்டுல தமிழ், தெலுங்கு, கன்னடா, சோ இந்த மாதிரி ஹிந்தி தவிர. ஓகே, சோ அவர்களுக்கான புதிய விருதை வந்து தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஓகே, ஹிந்தி அல்லாத மொழி எழுத்தாளர்களுக்கு விருதை அறிவித்த மாநில அரசு எதுன்னு கேட்பாங்க, தமிழ்நாடு. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹாஸ் அனௌன்ஸ்ட் a நியூ அவார்ட் ஃபார் நான் ஹிந்தி லாங்குவேஜ் ரைட்டர்ஸ். ஓகே, இந்திய மற்றும் ஜப்பான் கடலோர காவல் படையினர் மும்பையில் கூட்டு HNS பயிற்சியை நடத்தினர். கோஸ்ட் கார்ட்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் ஜப்பான் கண்டக்டட் a joint HNS ரெஸ்பான்ஸ் எக்ஸசைஸ் இன் மும்பை. உங்களுக்கு நம்ம CA கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்லைனர் பிடிஎஃப்பும் கொடுத்திருப்போம், அதே மாதிரி டீடைல்டு பிடிஎஃப் ரெண்டுமே இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ஒன்லைனரை படிச்சுட்டு அதுக்கப்புறம் டீடைல்டு படிக்கும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதனாலதான் ஒன்லைனரும் கொடுத்திருக்கோம், டீடைல்டும் கொடுத்திருக்கோம். ஒன்லைனர் பாத்தீங்கன்னா டெய்லி, வீக்லி, மந்த்லி பிடிஎஃப்ஸா கொடுத்திருப்போம். டீடைல்டும் பாத்தீங்கன்னா டெய்லி, வீக்லி, மந்த்லி பிடிஎஃப்ஸா கொடுத்திருப்போம். ஒன்லைனர்ல பாத்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட் இருக்கும். டீடைல்லையும் பாத்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட் வந்து இருக்கும். 2026ஆம் ஆண்டில் ஈரானில் இருந்து தனது குடிமக்களை வெளியேற்றுவதற்காக இந்தியா வந்து ஒரு ஆபரேஷனை தொடங்கினாங்க. அந்த ஆபரேஷனோட நேம் என்ன, ஆபரேஷன் ஸ்வாதேஷ். இன் 2026 இந்தியா லான்ச் ஆபரேஷன் ஸ்வாதேஷ் டு எவாக்குவேட் இட்ஸ் சிட்டிசன் ஃப்ரம் ஈரான். உலக பொருளாதார மன்ற கூட்டம் 2026, வேர்ல்டு எக்கனாமிக் போரம் மீட்டிங் 2026 எங்க நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டாவோஸ், சுவிட்சர்லாந்துல. கபடி சாம்பியன்ஸ் லீக் 2026ஓட முதல் சீசன் எங்க நடைபெறும் அப்படின்னா ஹரியானால. ஃபர்ஸ்ட் சீசன் ஆஃப் கபடி சாம்பியன்ஸ் லீக் 2026 will be held in ஹரியானா. உகண்டாவோட அதிபராக யாரு மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னா யோவேரி முசவேனி. ஓகே, யோவேரி முசவேனி has been re-elected as the president of உகண்டா. இது கூட எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ல உங்களுக்கு கொஸ்டின் ஆஃப் த டேல நான் கேட்டிருந்தேன். புகழ்பெற்ற ராஜாராணி இசை விழா 2026 ஒடிசா மாநிலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. Famous Rajarani Music Festival 2026 organized in the state of Odisha. Okay, Union Minister Bhupender Yadav launches second nationwide dolphin survey in Uttar Pradesh. Okay, so மத்திய அமைச்சர் பூபேந்தர் யாதவ் உத்தரப்பிரதேசோட பிஜ்னோர்ல இரண்டாவது நாடு தழுவிய டால்பின் கணக்கெடுப்பை தொடங்கினார். சோ தோஸ்தி 17ங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு கடலோர காவல் படை பயிற்சி. ஓகே, சோ கோஸ்ட் கார்டு எக்ஸசைஸ். இது நடத்தக்கூடிய அந்த 3 கண்ட்ரி எது அப்படின்னா இந்தியா, ஸ்ரீலங்கா, மாலத்தீவ்ஸ். இப்ப நடத்திருக்கக்கூடிய இந்த எடிஷன் எத்தனாவது எடிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 17th எடிஷன். எங்க நடந்திருக்கு அப்படின்னா மாலத்தீவ்ஸ்ல. இந்தியா, ஸ்ரீலங்கா அண்ட் மாலத்தீவ்ஸ் கண்டக்ட் 17th ட்ரைலேட்டரல் கோஸ்ட் கார்டு எக்ஸசைஸ் தோஸ்தி 17 இன் மாலத்தீவ்ஸ். ஓகே, இந்தியா, ஸ்ரீலங்கா மற்றும் மாலத்தீவுகள் 17வது முத்தரப்பு கடலோர காவல்படை பயிற்சி தோஸ்தி 17 மாலத்தீவில் நடத்துகின்றன. எக்ஸாம்ல கேட்பாங்க, அதோட அந்த எக்ஸசைஸோட நேம் என்னன்னு கேட்பாங்க, தோஸ்தி 17. இது எத்தனாவது எடிஷன்ங்கிற மாதிரி கேட்பாங்க. அதுல ஈடுபட்டு இருக்கக்கூடிய அந்த 3 கண்ட்ரியோட நேம் கேட்பாங்க. இல்லைன்னா உங்களுக்கு ஆப்ஷன் A, B, C கொடுத்து 3 கண்ட்ரியும் கொடுத்துட்டு ஆப்ஷன் D ல நன் ஆஃப் தி அபோவ் கொடுப்பாங்க, இல்ல ஆட் ஒன் அவுட் மாதிரியும் கேட்பாங்க. வேர்ல்டு பேங்க் வந்து வெஸ்ட் பெங்காலோட ஹெல்த் கேருக்கு எவ்வளவு அப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னா $286 மில்லியன். ஓகேவா, சோ $286 மில்லியன் வந்து அப்ரூவ் பண்ணிருக்காங்க. வேர்ல்டு பேங்க் யாருக்கு, வேர்ல்டு பேங்க் வெஸ்ட் பெங்காலுக்கு $286. ஓகே, சாரி, $286 மில்லியன் வந்து வெஸ்ட் பெங்காலோட ஹெல்த் கேருக்கு வந்து அப்ரூவ் பண்ணிருக்காங்க.
மேற்கு வங்க சுகாதார பராமரிப்புக்கு உலக வங்கி 286 மில்லியன் அமெரிக்க டாலர்களை அங்கீகரித்துள்ளது. ஏமனோட பிரதமரா வந்து ஷாயா முக்சின் முகமது அல் ஜிந்தானியை வந்து நியமிச்சிருக்காங்க. ஷாயா முக்சின் முகமது அல் ஜிந்தானி appointed as the PM of Yemen. ICICI reappointed சந்தீப் பக்ஷி as the MD and CEO. ஓகே, 2028 வரைக்கும் ஐசிஐசிஐ பேங்க் பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அவர் தான் MD அண்ட் சிஇஓவா இருக்காரு. இப்பவும் பாத்தீங்கன்னா அவரோட டென்யூரை வந்து 2028 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ ஐசிஐசிஐ பேங்கோட MD அண்ட் சிஇஓ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தீப் பக்ஷி. இந்தியன் ஆர்மி டே எப்போ அப்படின்னா ஜனவரி 15. நேஷனல் ஸ்டார்ட் அப் டே எப்போ? இந்திய ராணுவ தினம் வந்து ஜனவரி 15. நேஷனல் ஸ்டார்ட் அப் டே வந்து ஜனவரி 16. 6th ஏசியன் இந்தியா டிஜிட்டல் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் விர்ச்சுவலி ஹோஸ்டட் பை வியட்நாம். வியட்நாமில் மெய்நிகர் முறையில் நடத்தப்பட்ட 6வது ஆசியன் இந்தியா டிஜிட்டல் அமைச்சர்கள் கூட்டம். ஓகேவா? சோ எங்க நடந்திருக்கு அப்படின்னா வியட்நாம்ல நடந்திருக்கு. ஆந்திர பிரதேசத்தோட சிஎம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு. இவர் வந்து உலகத்திலே லார்ஜஸ்ட் கிரீன் ஹைட்ரஜன் அமோனியா ப்ராஜெக்ட ஆந்திர பிரதேசத்துல இருக்கக்கூடிய காக்கிநாடால வந்து தொடங்கி வச்சிருக்காரு. காக்கிநாடாவில் உலகின் மிகப்பெரிய பசுமை ஹைட்ரஜன் மற்றும் அமோனியா திட்டத்திற்கு ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அடிக்கல் நாட்டினார். ஓகேவா? சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டாப் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, சோ 20th வரைக்கும் இருக்கக்கூடிய டாப் கரண்ட் அஃபேர்ஸ். சோ ரிமைனிங் இருக்கக்கூடிய வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீக் நாம டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம யூடியூப்ல டெய்லி கரண்ட் அஃபேர், வீக்லி கரண்ட் அஃபேர், மந்த்லி கரண்ட் அஃபேர் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். டெய்லி வரக்கூடிய கிளாஸஸை மிஸ் பண்ணாம பாருங்க. சோ இது உங்களுக்கான கொஸ்டின். ஓகேவா? சோ ஆல்ரெடி நாம டிஸ்கஸ் பண்ணதான். Which portal was launched by Karnataka government to promote women entrepreneurship? இப்ப வீக்லி கரண்ட் அஃபேர்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் தான். பெண்கள் தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதற்காக கர்நாடக அரசால் தொடங்கப்பட்ட போர்ட்டல் எது? ஓகே, சோ இதுக்கான ஆன்சர் என்னங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து இதுவும் உங்களுக்கான கொஸ்டின் தான். விச் சிட்டி இஸ் ஹோஸ்டிங் த 4th எடிஷன் ஆஃப் விமென்ஸ் பிரீமியர் லீக் 2026? 2026 ஆண்டு மகளிர் பிரீமியர் லீக்கின் 4வது பதிப்பை எந்த நகரம் நடத்துகிறது? ஓகே, சோ இதுவும் உங்களுக்கான கொஸ்டின் தான். இந்த 2 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? சோ இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம லைக் பண்ணுங்க. டெய்லி கிளாஸஸை மிஸ் பண்ணாம பாருங்க. இப்ப நடந்து முடிஞ்ச எக்ஸாம்ல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் ஜெனரல் அவேர்னஸ்ல கரண்ட் அஃபேர்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. அதனாலதான் நாம இந்த டைம் கரண்ட் அஃபேருக்கு எல்லாத்தையும் விட ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறோம். ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டுமே மேக்ஸ் ரீசனிங் ஓரளவுக்கு நல்லா பண்ணிடுறாங்க. ஜெனரல் அவேர்னஸ் வரும்போது இந்த கரண்ட் அஃபேரை ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் இந்த ஜனவரி 2026ல இருந்து நம்ம கரண்ட் அஃபேரோட PDF கோர்ஸ்ல ஸ்டூடெண்ட்டுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி ஒன்லைனர் கரண்ட் அஃபேர், டீடைல்டு கரண்ட் அஃபேர்னு தனித்தனியா கொடுத்துட்டு அதையுமே பாத்தீங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர், வீக்லி கரண்ட் அஃபேர், மந்த்லி கரண்ட் அஃபேரா கொடுத்துட்டு அதை படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுறதுக்கு டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்டா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல. அதே மாதிரி ஒன்லைனர் மட்டும் படிச்சா போதாதுன்னு டீடைல்டு கரண்ட் அஃபேர்ல டெய்லி, மந்த்லி, வீக்லி கரண்ட் அஃபேர் கொடுத்துட்டு டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். கரண்ட் அஃபேர்ல நான் ஃபுல் மார்க் வாங்கணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க CA கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளை கழிச்சு வெள்ளிக்கிழமை இருக்கு இல்லையா, 23/1/2026 அதுல இருந்து நம்ம CA கோர்ஸோட ஃபீஸ் வந்து 799 இன்க்ரீஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 499 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். கரண்ட் அஃபேருக்கான PDFும் கிடைக்கும். கரண்ட் அஃபேருக்கான டெஸ்ட்டும் ஆன்லைன்ல அட்டன் பண்ணிக்கலாம். அட்டன் பண்ணிட்டு உங்களோட சொல்யூஷனும் நீங்க வந்து பாத்துக்கலாம். ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு I want CAன்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். 23/1/2026க்கு அப்புறமா ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 799 வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த கரண்ட் அஃபேர் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. நான் இப்பதான் மேம் காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன், இப்பதான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கே படிக்க உள்ள வர்றேன், ரயில்வே படிக்க போறேன், SSC படிக்க போறேன், எனக்கு எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸ்ல மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் எல்லா சப்ஜெக்டும் கவர் பண்ணிடுவோம். எந்த எக்ஸாம் படிக்கிறீங்களோ, குரூப் டி, NTPC, SSCயோட GD, CGL, CHSLன்னு எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி அதுக்கான தனித்தனி பேட்சஸ் வந்து கொடுத்துருப்போம். அந்த பேட்ச்ல ஒவ்வொரு வாரமும் என்ன படிக்கணுமோ அதுக்கான பிளான் கொடுத்துருவோம். சாட்டர்டே டெஸ்ட் இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகே, சோ இந்த பேட்ச்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு I want all in one மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னாலும் இந்த நம்பருக்கே நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1999 லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே இதுல கவர் பண்ற மாதிரி கிளாஸஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கொடுத்துருப்போம். ஓகே, டெஸ்ட் பேட்ச் அண்ட் கரண்ட் அஃபேரோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா
499. குரூப் டிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், என்டிபிசிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேருக்கு இந்த சோர்ஸ் மட்டும் நீங்க படிச்சாலே போதுமானது. எல்லா நியூஸ் பேப்பர் எல்லா வெப்சைட்ஸையும் ரெஃபர் பண்ணி தான் டெஸ்ட் பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு டைம் தான் பே பண்ண போறீங்க, லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். அதே மாதிரி எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ் மட்டுமே போதுமானது. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். படிக்க ஆரம்பிங்க, பாசிட்டிவா இருங்க, டெய்லி எஃபோர்ட் போடுங்க. கன்சிஸ்டன்சி, ஹார்ட் ஒர்க் ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா எந்த எக்ஸாம்னாலும் உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். தேங்க்யூ.